நீ பள்ளிக்கூடமே போறதுல என்னடா பாஸ் பண்ணிட்ட? அது இல்லையா, நம்ம சுதா பாஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, நம்ம சுதா எல்கேஜி இருந்து யூகேஜி பாஸ் ஆனது அவரே பாஸ் ஆயிட்ட மாதிரி எவ்வளவு பெருமையா சொல்றான் பாருங்க. அம்மா, சுதா இன்னும் சாப்பிடல, நான் கூட்டிட்டு போய் சாதம் ஊட்டிட்டு வந்துடுறேம்மா. எனக்கு உடம்பு சுகம் இல்லாம இருக்கு, சுதாவை எப்படி கவனிக்க போறோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த கவலையை இவன் தீர்த்துட்டாங்க. அவன் நம்ம சுதாவை குளிப்பாட்டுறது என்ன, தலை சீவுறது என்ன, ட்ரெஸ் பண்ணி விடுறது என்ன, சோறு ஊட்டுறது என்ன, தாய்க்கு தாயா கவனிச்சுக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு வேலைக்கார பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அவன் வேலைக்கார பிள்ளை இல்ல, நம்ம வயித்துல பிறக்காத பிள்ளை. நான் ஜெயிச்சுட்டேன்டா, காசை வெட்டுடா. பிள்ளையாரப்பா, தாய் தாப்பு இல்லாத அனாத பிள்ளைங்க நாங்க. எங்க அண்ணன் ஏன் தான் இப்படி கெட்டு போகுதோ, அதுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து நீதான் திருத்தணும். அண்ணன், என் முதலாளி கிட்ட எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவரும் உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன்னு சொன்னாரு. அதனால நீ என் கூட வேலைக்கு வரியா அண்ணன்? அலட்சியமாடா, இந்த சின்ன தம்பி கிட்ட அலட்சியமாடா. யார பார்த்து நான் வேலைக்கு வான்னு கூப்பிட்ட? உன் தலைவிதி. நீ வேலை செய்யறதுக்காகவே பிறந்திருக்க. என் தலைவிதி, நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கேன். இனிமே என்ன பார்த்து வேலைக்கு வான்னு கூப்பிட்ட, உன்னை விட்டு உதப்ப. ஆமா, இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டியா? இல்ல அண்ணன். ஏண்டா? எனக்கு செலவுக்கு பணம் வேணும். நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்து. சுமாரி உழைச்சு 3 இலை விடல இந்த படவா எனக்கு அட்வைஸ் பண்றான். இனிமே இப்படி அதிக பிரசங்கத்தனமான காரியம் செய்வியா? முதலாளி. என்னடா இப்போ சொல்றேன் முதலாளி, அது நல்ல விளக்கு, அதுல சிகரெட் பத்த வைக்காதீங்க. என் கையாலேயே நீ அடிபட்டு சாக போற. முதலாளி, நீங்க என்ன அடிங்க உதைங்க, நீங்க செய்யறது ஏதாவது தப்புன்னு பட்டா அதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பெரிய மனுஷா, இப்ப என்ன வேண்டா செய்ய சொல்ற? இப்படி உங்களை தட்டி கேட்க இந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்க வேண்டியதுதான். இருக்கட்டும். நீதான் தயார் பண்றியா? குடியா, இன்னொரு கிளாஸ் ஊத்துப்பா. குடி. ஒரு கிளாஸ் சாராயம் குடியா? ஏய், முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள குடிக்க வந்துட்டியா நீ? எனக்கு இல்லையா, விரைவு கடை வேலுசாமி அங்க இருக்கிறாரு, அவருக்குதான். அதான் நான் பார்த்தேன். சரி சரி, துட்டு கொடு. பத்திரம். ஏய், கிளாஸ மறக்காம கொண்டு வந்துடுறா. மறக்காம கொண்டு வந்துடுறேன். அவனுக்கு என்ன அலட்சியா இருந்தா என்ன பார்த்து முளைச்சு 3 இலை விடலன்னு சொல்லுவான். யார் தலைவா? அந்த சாராய கடைக்காரன். அவன் என்ன பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பார். என்னோட காசு, என்னோட வயிறு, நான் குடிப்பேன்டா. அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? ஏய், உன்னை காலி பண்ணிடுறேன்டா, காலி. என் பானையெல்லாம் ஒழிச்சுட்டா, தராயெல்லாம் கொட்டி போச்சுடா, படுவாரி. அட போறாடே. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இதுவே என் புருஷன் மட்டும் பக்கத்து விட்டு பொம்பளை அப்படி இப்படி பாத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் மொழிய நோண்டி போடுவேன், நோண்டி. ஆனா நீங்க என்னடா அண்ணா, ஐயா கண்ட பொண்ணுங்களோட சம்பந்தம் வச்சிருக்காரு, இது தெரிஞ்சும் கண்டும் காணாம இருக்கீங்களே. சாந்தா, என் வீட்டுக்காரருக்கு எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில என் உடம்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். என் தலைவிதியை நினைச்சு தாண்டி நான் வந்துக்கணும். நம்ம வீட்டு காரு சரியா இருந்தா அவரு ஏண்டி வெளியில டாக்ஸில போக போறாரு? வீட்டு காரும் சரியில்லை, வீட்டுக்காரரும் சரியில்லை. ஐயா, இப்ப நீங்க பார்க்க போறீங்களே அந்த 2 பொண்ணுகளுடைய டான்ஸ நேத்து அந்த ஹோட்டல்ல பார்த்த அத்தனை பேரும் தானே சுத்தி கீழே விழுந்துட்டாடுவோம். ஹோட்டல்ல கூட்டத்தோட ஆட்டத்தை பார்க்க கூடாதுன்னுதான் அதை எனக்கு தனியா ஏற்பாடு பண்ண சொன்னேன். செலவுதான். செலவை பத்தி என்கிட்ட பேசாது. எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க. அப்படின்னா என் காலம் பூரா உங்க காலடியிலேயே கிடப்பட. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு என்னங்க இந்த டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்? குடுகுடுப்பேன். நான் எதுலையுமே ஒரு கலா ரசிகன். ஆட்டம் ஆடுற உடம்புலதான் இந்த வளைவு, நெளிவு, சுழிவு எல்லாமே கலையா வளருதுடா. அறுக்க அதை ஆரம்பிக்க சொல்லு.
பூவெனவே வெந்து காய்கிறது பாவை தேகம் தனிமையிலே வாடுகிறேன் இனிமை தன்னை தேடுகிறேன் தனிமையிலே வாடுகிறேன் இனிமை தன்னை தேடுகிறேன் உங்க டேஸ்ட் தெரிஞ்சுதான் அட்வான்ஸாவே கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு. எப்படி இந்த குடுகுடுப்ப நீ உருப்பட மாட்டேன். ரெண்டை இன்னைக்கு ஏற்பாடு பண்ற தண்டம். குட்டி படிச்சோரா இருக்கல்ல தூள் தலைவரே. சீக்கிரம் கொடுங்க, நான் போகணும். குட்டியோட பின்னழகும் நல்லா இருக்கு, பின்னல் அழகும் நல்லா இருக்கு. செருப்பு பிஞ்சிரண்டா பொறுக்கி. நான் கூட என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு நாள் சமைக்க வாங்கி கட்டிக்க போறேன். ஒரு நாளைக்கு நான் வாங்கி கட்டிக்கிறது, இப்பவே கட்டிக்கிறேன். எவங்கப்பா என்ன பொறுக்கி அவ அரைகிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. ஆமா தலைவரே. ஆஸ்கர் தம்பி, உங்களை விட்டா எங்களுக்கு ஆதரவு வேற யாருமே இல்லை. என்னையும் என் பொண்ணையும் நீங்க தான் தம்பி காப்பாத்தணும். இந்த பாவிப்ப சாராய கடை ஜம்புலிங்கம் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கெடுத்துட்டு போதாதுன்னு நான் பத்த பொண்ண காசுக்கு விலை பேசுறான் தம்பி. நான் மானத்தோட வாழறவே அது முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு ஆட்களை சேர்த்துக்கிட்டு என் வீட்டாண்ட வந்து தகராறு பண்றதோடு இல்லாம என் பொண்ணை என் கண்ணு முன்னாடியே கைய பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்றான். அதுக்கு பயந்து அவன் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் தம்பி. தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எங்க அப்பாவை அடிச்சதோட மட்டும் இல்லாம இன்னும் 2 நாள்ல அவனோட ஆசைக்கு நான் இணங்காட்டாக்கா நானும் எங்க அப்பா இந்த ஊர்ல உயிரோட வாழ முடியாதுன்னு மிரட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க தாங்க காப்பாத்தணும். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். தலைவா, நேத்து ராத்திரி இழுத்து போட்டு அடிச்சோம்ல அந்த கிருஷ்ணன் பைய சப்பா கைண்ட நாய் பைய சப்போர்ட்டுக்காக பாஸ்கர் கிட்ட போய் உங்களை பத்தி வைக்கிறான் தலைவா. யாரா அந்த பாஸ்கர்? அந்த சின்ன தம்பியோட தம்பியா? அவன் கிடக்குறான்டா பொடிய. நம்ம ஆளுங்களை விட்டா அவனை பொடி மாஸ் பண்ணிடுவாங்கடா. டேய்,
நம்ம ஆளை விட்டு அவனுக்கு ஒரு செய்தி அனுப்பு. நாளைக்கு ராத்திரியும் அவன் வீட்டு முன்னாடி நின்னு கலாட்டா பண்ண போறோம்னு. இதுல இருந்து அவன் சந்திக்கட்டு மேடா. போடா. என்னடி கதவை பூட்டிக்கிட்டு இருக்க? அவன் என்ன பெரிய போக்கிரிய? ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட் அவன் இல்லடி. அவன் பாட்டனைய வர சொல்லு. வெட்டிடுற வெட்டி அவன் கிடக்குற தலைவா கொத்து தட்டிடுற தட்டி. அவன் வரட்டும். அவன் கை வேற கால் வேற தலை வேற பீசி சாக்கிற. நீங்க உள்ள போய் காரியத்தை நடத்துங்க. சேச்சி உள்ள போய் காரியத்தை நடத்தவா வந்திருக்கோம். உள்ள போய் அவளை வெளியே எடுத்துக்கிட்டு வாடா. சபாஷ். என் தாடி உனக்கு இனிமேதான் அடி மேல அடி. மொட்டப்பா உனக்கு நான் தாண்டா கொடுக்க போற எமலோகத்துக்கு பார். அச்சி அந்த சான்ஸ் எனக்கு கொடு. இவன் தூசி மோதிடுறேன். ஒட்ட முழுக்கட்ட என் கம்மன் கொழுக்கட்ட. முதல்ல மோது அப்புறம் ஊது. பார்த்தா ஆளு நான் சாது. எடுத்த ஓ உயிர் ஏது. Ah!